எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 5ஓட சிலபஸ் வைஸா நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசர்வேஷன்னா என்ன, அது எந்த மாதிரி தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு, அப்புறம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து எப்படிலாம் எழுச்சி பெற்றாங்க தமிழ்நாட்டில், தமிழ்நாடுங்கிற பேர் வந்து எப்படி உருவாச்சு, அதோட மைல்கல் எங்கிருந்து எங்க வந்துச்சு அப்படிங்கிறதும், அப்போ 1920 இருந்து 1947 50 வரைக்கும் ஆட்சிகள் எப்படிலாம் மாறிட்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படிலாம் மாறுச்சு, யார் யார் ஆட்சியை பிடிச்சாங்க, அவங்க என்னென்ன சமூக நலத்திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்டை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகினர்ஸ் கண்டிப்பா பாருங்க, ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைக்கும். யூனிட் 5 எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட் யூனிட் 5 எங்கிருந்து ஆரம்பிக்கணும். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் 6 to 12 படிச்சாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா அந்த யூனிட் 9 ஒன்னா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க இப்போ யூனிட் 5 கூட இந்த புது சிலபஸ்ல. ஸோ அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நீங்க இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். குரூப் 1ல 50 கொஸ்டின் டைரக்டா வருது, அதாவது யூனிட் 5ல இருந்து அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க ப்ரிலிம்ஸ் வேற பாத்தீங்க, குரூப் 2 2A குரூப் 4 இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 20 வினாக்கள் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்க இந்த பிளேலிஸ்ட் பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும். என்னதான் நம்ம வீடியோ பார்த்தாலும் நம்மளோட ஓன் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கிறது சிறந்த ஒரு ஐடியாவா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். அதாவது தமிழ்நாட்டை பத்தி வர்ற எல்லா இண்டிகேட்டர்ஸும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நம்ம இந்தியா லெவல்லையும் ஓவராலா பார்க்க வேண்டியது இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்த குறியீடுகள் வந்து சர்வதேச லெவல்ல எப்படிலாம் ஒரு ரிலீஸ் பண்றாங்க, எந்த மாதிரி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இது முழுக்க முழுக்க நம்ம குறியீடுகள் வந்து இந்தியா எந்த லெவல்ல இருக்கு, தமிழ்நாடு எந்த லெவல் இருக்கு, தமிழ்நாட்டுல மாவட்டங்கள் எந்தெந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போவோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மனித வளம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உற்பத்தி துறையில வந்து நம்ம பீப்புள் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, அப்படி அந்த உற்பத்தி துறையில வந்து நம்ம ஈடுபடுத்தக்கூடிய அந்த மனிதர்களை தான் வந்து மனித வளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மனித வளம் எப்படிலாம் மேம்பாடு அடையணும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொதுவாக பொருளாதார ரீதியா வந்து அவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சுன்னா அவங்கள வந்து முன்னேற்ற பாதையில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களோட வாழ்க்கை தரம், ஒவ்வொரு விஷயமும், வாழ்வாதாரம், கல்வி, அவங்க இருக்கிற இடம், இது எல்லாமே அவங்க எப்படிப்பட்ட லெவல்ல இருக்காங்க. இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு தகுந்த உணவு அவங்க எடுத்துக்கிறாங்களா, கல்வியில சிறந்து இருக்காங்களா, அந்த வாழ்க்கை தரம், அதாவது இதெல்லாம் நம்ம வந்து அளக்குற ஒரு சர்வதேச அளவுகோல் தான் வந்து HDI அப்படின்னு சொல்ற ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த HDI அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா 1990ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா யூஎன்டிபின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அப்போ இதை ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து நம்மள்ட்ட கேட்டுடலாம். யுஎன்டிபி வந்து HDI வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை வெளியிடுறாங்க அப்படி சொல்லி கொடுத்து கீழே ஆப்ஷன்ல வந்து கூற்று சரி, கூற்று தவறு, அது மாதிரி கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டுருங்க. 1990 வந்து ஆரம்பிச்சாங்கன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 2 கொடுத்துட்டு இது கூற்று சரியா, காரணம் சரியான்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு இதா வந்து மனித வளம். அப்ப அந்த மனித வளத்தை வந்து பேணி காக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு நாட்டோட ஒவ்வொரு குடிமகனோட கடமை. அதாவது எல்லா மனித வளத்தையும் வந்து வெறும் பணமாவே பார்க்காம அவங்களோட அடிப்படை தேவைகளையும் நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும், அவங்க வாழ்வாதாரத்துல முன்னேற்றணும் அப்படிங்கறதா யுஎன்டிபியோட இலக்காவும் கூட இருக்கு. இந்த HDI உருவாக்குனது பாத்தீங்க அப்படின்னா 1990ஆம் ஆண்டுல பாகிஸ்தானை சேர்ந்த பொருளாதார அறிஞர் மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும், நம்ம இந்தியாவை சேர்ந்த பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அப்படிங்கிறது இது ஸ்கூல் புக்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. 1990 இவங்களால உருவாக்கப்படுது.
மனித வள மேம்பாட்டு குறியீடு. ஓகேங்களா? இதை வெளியிடுற அமைப்பு யுஎன்டிபி. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு டைம் வந்து வெளியிடுறாங்க. இவங்களோட மதிப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் கணக்கிடுவாங்க. அப்போ 1க்கு பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹை டெவலப்டு கண்ட்ரியாவும் கருதப்படுறாங்க. 0.5 கீழே இருக்கிறது வந்து லோ டெவலப்டாகவும், 0.5க்கு மேல அந்த 0.8க்குள்ள இருக்கலாம் வந்து டெவலப்டு, அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரியும் கருதுறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து 0 to 1 வரைக்கும் தான் கணக்கிடப்படுது. இதுதான் வந்து முக்கியமான HDAவோட அடிப்படை கோட்பாடு. ஓகேங்களா? இந்த காரணிகள் இல்லாத கொஸ்டினை நீங்க பார்க்க முடியாது. அப்ப HDA வந்து எவ்வாறு கணக்கிடப்படுது, அதோட முக்கிய தூண்கள் சொல்லுவாங்க. 3 முக்கிய தூண்கள் சொல்லுவாங்க, காரணிகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னென்ன? ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது மக்கள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட சராசரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது, அதை வந்து கணக்குறது தான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இதோட காரணிகள். அடுத்து எஜுகேஷன் அண்ட் நாலேஜ், கல்வி. ஒரு குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க சராசரியாக எவ்வளவு நாள் வந்து கல்வி கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கல்வி எஜுகேஷனோட இண்டெக்ஷன் சொல்லுவாங்க. இது நாட்டோட அறிவுத்திறனை குறிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு நாட்டோட நாலேஜை வந்து இந்த எஜுகேஷன் தான் குறிக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னாடியே பார்த்தோம், வெறும் பணம் மட்டும் அவங்களோட இதா இருக்கக்கூடாது. அவங்களோட வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஒரு தனிநபர் வந்து மொத்த தேசிய வருமானத்துல வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட பர்ச்சேசிங் பாவர்ட்டி வந்து எப்படி இருக்கு. இப்போ நீங்க 100 ரூபாய் வாங்குறாங்க அதோட சேலரி அப்படின்னா 120 ரூபா அன்றாட தேவையை பூர்த்தி பண்றதுக்கு அந்த நாட்டுல தேவைப்படுது அப்படின்னா அவங்களோட வருமானம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்ப 100 ரூபா வாங்குறாங்க, 50 ரூபா செலவாகுது, 30 ரூபா சேவிங்ஸ் பண்றாங்க, 20 ரூபா வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கோ இல்ல வேற ஒரு ஜாலினஸ்க்கோ அவங்க செலவு பண்றாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா இருக்கும். ஆனா வந்து 100 ரூபா வாங்கிட்டு 120 ரூபா வந்து அவங்களோட அன்றாட தேவைக்கு தேவைப்படுது அப்படின்னா வாழ்க்கை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து நல்லா இருக்காது. இதெல்லாம் நோட் பண்றதுதான் இந்த HDAவோட முக்கியமானது. ஹெல்த், அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் இண்டெக்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த மூணும் இல்லாத கொஸ்டின் நீங்க பார்க்க முடியாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டது, PYQல அடிக்கடி கேட்டது இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித், மாடர்ன் எக்கனாமிக்ஸ் கென்ஸ், இவங்க நிறைய பேரோட வல்லுநர்களோட அறிவெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இப்போ பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருளாதார வல்லுநரோட கணிப்பு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது பணம் தான் ஒரு பெரிய முதலீடு, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மனித வளத்தை நம்ம யூஸ் பண்ணணும், அதுதான் நமக்கு முதலீடா இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு 1990 வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ நவடேஸ்ல என்ன அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் உடல் உழைப்பு மட்டுமே முதலீடு கிடையாது, அவங்களோட வந்து மென்டல் ஹெல்த்தையும், அதாவது ஹியூமன் வெல்பீயிங்கும் நம்ம வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த கான்செப்ட். இத சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பழைய காலத்துல இருந்த பொருளாதார, அதாவது பிசினஸ் மேன் என்ன நினைச்சாங்க அப்படின்னா மக்களை வந்து உடல் உழைப்பை போட்டு நம்ம வந்து வேலையை வாங்கி அதுல வந்து பணம் சம்பாரிச்சிடலாம், அதான் முதலீடு, அதான் உடல் உழைப்பு தான் முதலீடு அப்படின்ட்டு அவங்க கான்செப்ட்ல வச்சிருந்தாங்க பழைய ஆட்கள். ஆனா இப்ப நவடேஸ்ல வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடல் மேல, அதாவது வெல்த் மேல இல்லாம அவங்களோட ஹெல்த் மேல நம்ம எவ்வளவு போக்கஸ் பண்றோமோ அதுதான் எதிர்காலத்துல முதலீடா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இருக்க பொருளாதார வல்லுநர்கள் வந்து அதாவது நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹியூமன் வெல்பீயிங் அப்படிங்கறதா அது ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த இதை நான் சொல்றேன். இப்போ சரி, 1990 வந்து UNDP வந்து கொண்டு வந்துட்டாங்க. 1990 இந்த HDA வந்து அது எப்படிலாம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா 100, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி எப்படி இருக்காங்க, டாப் 5 யாரு, லாஸ்ட் 5 யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இந்தியால ஸ்டேட் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை எல்லாமே யாரு வெளியிடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்தடுத்த ஸ்லைட்ல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா அது வெறும் டேட்டாவா இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். நியூ லேர்னர்ஸ், அதாவது புதுசா படிக்க வராங்க யாருமே, இதெல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்டேட் பண்ணிட்டு போறதுதான். ஓகேங்களா? சரி, இந்தியாவோட
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட பொசிஷன் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம். நான் ஒரு 2-3 டேட்டா செட் வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது யூஎன்டிபி தான் விட்டுருக்காங்க. இப்ப கடைசியா 2025 வரைக்கும் விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இயர்லி ஒன்ஸ் விடுவாங்களா. இப்போ நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 130வது பிளேஸ்ல இருக்காங்க 2025ல. ஓகேங்களா, தரவு ஆண்டு 2023 130வது பிளேஸ்ல இருக்காங்க. 193 நாடுகள் இருக்கும். இந்த 193, 192, 191 நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு சில டைம் ஒரு சில நாடுகள் வந்து கணக்குல வச்சுக்காம பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப இருக்க நம்மளோட HDI வேல்யூ மதிப்பு 0.685, அதாவது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே 23, 24ஓட ரிப்போர்ட் இயர் 22 தரவு ஆண்டு. ஓகேங்களா, 134 இடத்துல இருக்காங்க. அப்போ 4 இடங்கள் இப்ப நம்ம முன்னேறியே எழுதிருக்கோம். ஓகேங்களா, 0.644ல இருந்து 2021 பாத்தீங்க அப்படின்னா 132வது நாடுகள்ல இருந்திருப்போம். இது கூட நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு டேட்டா இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்கூல் புக் இருக்கு, அப்படியே அந்த இயரை கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க. 2014 டேட்டா இருக்கலாம், 2018 டேட்டா இருக்கலாம். அதனால ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டாவே நீங்க பார்த்து வச்சுக்கணும். நான் நம்ம வீடியோல வந்து ரீசெண்ட் டேட்டா கொடுத்துட்டேன். ஸ்கூல் புக்ல படிக்கும்போது அது என்ன இயர் அப்படிங்கறது பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2023 தரவாண்டு. இப்ப சமீபத்துல இருக்குதா கரண்ட் அப்டேட்ல 130வது பொசிஷன்ல இந்தியா இருக்கு, 0.685 அப்படிங்கிறது. இதுல ஒண்ணு தெளிவா பாத்துக்குங்க, 0.8ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற ஓகேங்களா இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து வெரி ஹை டெவலப்மெண்ட், வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. 0.8ல இருந்து 1 வரைக்கும். இதே 0.7ல இருந்து 0.799 வரைக்கும், 0.70ல இருந்து 799, 0.799 வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. 0.550ல இருந்து 0.550ல இருந்து ஓகேங்களா, 0.550ல இருந்து 0.699 இது வரைக்கும் இருக்கிறத வந்து மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த 0.549 கீழே இருக்க எல்லாமே வந்து லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ கரண்ட் இடத்துல வந்து 130 இடத்துல இந்தியா இருக்கு. இந்தியாவும் பங்களாதேஷும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த இடத்த வந்து. இது பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க டாப் 5 கண்ட்ரி எடுத்து வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொஞ்சம் ரேரா கேட்கறதுதான். கரண்டா இருக்கிறது மட்டும் கண்டிப்பா பார்த்து வச்சுங்க. 2025 கரெக்டா இருக்கிறது. ஐஸ்லாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு, 0.972. நார்வே செகண்ட் இருப்பாங்க, 0.970. சுவிட்சர்லாந்து வந்து 0.970. டென்மார்க் வந்து 0.962. ஜெர்மனி 0.59. ஓகேங்களா, இதே நீங்க 2023, 24 தரவு பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க, நார்வே செகண்ட் இருக்காங்க, 3 ஐஸ்லாண்ட் இருக்காங்க, ஹாங்காங் இருக்காங்க, டென்மார்க் இருக்காங்க. ஓகேங்களா, 21, 22ல பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து இந்த 3குள்ளதான் கண்டிப்பா இருப்பாங்க. சோ மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷன்ல வைக்க மாட்டாங்க, ரேரா தான் வைப்பாங்க. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துங்க. இப்ப கரண்டா இருக்கிறது ஐஸ்லாண்ட். ஓகேங்களா, ஏன் உங்களுக்கு 3 டேட்டா செட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா பின்னோக்கி ஒரு சில டைம் கேட்டுருவாங்க, அதுக்காக லாஸ்ட் 3 இயர்ஸோட கொடுத்துருக்கேன். நீங்க கடைசி இதை கண்டிப்பா படிச்சுக்கணும், மீதியெல்லாம் ஒரு டைம் வாட்ச் வச்சுங்க. ஓகேங்களா, இது டாப் 5 பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கண்ட்ரிஸ். அதே மாதிரி டாப் 5 எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே மாதிரி கடைசியில இருக்க அந்த 5ம் பார்த்து வச்சுக்கணும். இதுல குறிப்பு என்ன கொடுத்துருக்க மொத்த நாடுகள் எண்ணிக்கை வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், அறிக்கைக்கு அறிக்கை மாறுபடும். அதனால வந்து 193, 191 நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா, இப்போ 193ல இப்ப இருக்கிறது தெற்கு சூடான். ஓகேங்களா, 192ல சோமாலியா, 191 மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு, 190 வந்து சாட், 189 மாலி. நீங்க இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. 193 தெற்கு சூடான் இருக்காங்க, 23, 24 சோமாலியா இருக்காங்க, 21, 22 சூடான் இருக்காங்க, அதாவது தெற்கு சூடான் இருக்காங்க. இதே பாத்தீங்கன்னா 92ல தெற்கு சூடான், 2023, 24ல 91ல மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, 90 நைஜர், 83 மாலி. ஓகேங்களா, இப்போ அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சேமா தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து சம்டைம்ஸ் ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, டாப் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமா இந்தியாவோடதும் தமிழ்நாட்டோடதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இது வந்து சம்டைம்ஸ் கேட்டுருவாங்க, அதுக்காக தான் நான் அது கொடுத்துருக்கிறேன். ஆனா கொடுத்தனா டைரக்ட் கொஸ்டின் தான் வரும், ரொம்ப கிரிட்டிக்கலா வராது. நம்ம தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வந்து 2 டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 2003, 2017. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு எத்தனை டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப தமிழ்நாடுனா யார் ரிலீஸ் பண்ணுவா? ஸ்டேட் பிளானிங் கமிஷன். அப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷன்னா என்ன, அது என்னென்ன ரோல் பிளே பண்ணுதுங்கிறது நீங்க தனியா படிச்சுங்க. இந்த ரிப்போர்ட் வந்து HTI ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு 2 டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஒன்னு 2003, 2017. ரெண்டோட அறிக்கையும் கொடுத்துருக்கேன். அதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாவட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா 2003 சென்னை இருக்காங்க, 2017 கன்னியாகுமரி இருக்காங்க. முக்கியமா 2017 தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்னியாகுமரி இருக்காங்க. அப்ப எதனால கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, கல்வி மற்றும் சுகாதாரம் காரணமாக கன்னியாகுமரி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கு. ஓகேங்களா? அதனால இப்ப 2003 பாத்தீங்கன்னா 2வது காஞ்சிபுரம் இருக்காங்க, 3வது கன்னியாகுமரி. ஓகேங்களா? கடைசியா இருக்கிறது தருமபுரி, இப்ப அரியலூர் இருக்காங்க 2017 ரிப்போர்ட் படி. இதுவும் இம்பார்ட்டன்ட் கடைசியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா விவசாயம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பர் கேபிட்டா இன்கமும் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதனால இந்த டைம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி எல்லாமே தெற்கு மாவட்டங்கள் தான் இருக்காங்க. தூத்துக்குடி வந்து கல்வி மற்றும் துறைமுக வர்த்தக மேம்பாட்டுல நல்லா சிறந்து விளங்குறாங்க. விருதுநகர் வந்து தொழில்துறையிலும் சுய தொழில் வாய்ப்புகளையும் நல்லா முன்னேறி இருக்கு. அதனாலதான் வந்து 2017 அறிக்கையில வந்து இவங்க வந்து டாப் பர்ஃபார்மரா இருக்காங்க. ஓகேங்களா? டாப் பர்ஃபார்மன்ஸ் பாக்குற அதே டைம்ல கடைசியா இருக்க 3 பேரையும் நம்ம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டைரக்டா நமக்கு கொடுத்துருக்காங்க, நமக்கு டைரக்டா சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க. இந்த HDI அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட தரவுகள் தான் கேட்டிருக்காங்க சிலபஸ்ல. ஓகேங்களா? அதனால தமிழ்நாடு லெவல்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்குறது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் 3 கடைசி 3 2017 ரிப்போர்ட் படி பாக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 3 பார்த்துட்டோம். இருந்தாலும் பாருங்க, கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, செகண்ட் விருதுநகர், 3வது தூத்துக்குடி. அதோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க 0.944, 0.855, 0.852. ஓகேங்களா? அப்போ 30வது இடத்துல இருக்கிறது தேனி இருக்காங்க, 31வது பெரம்பலூர், 32வது அரியலூர் 0.282. இதான் கடைசி இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா? ஏன் 32 மாவட்டத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்மகிட்ட 38 மாவட்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஏன் 32 பிளேஸ் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு பார்த்த மாதிரி நம்ம யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்த்துனா தமிழ்நாடு எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 ஸ்டேட் அண்ட் யூனியன் பிரதேசம் கம்பைன் பண்ணி லிஸ்ட் கொண்டு வந்திருக்கு பாருங்க. கோவா வந்து டாப் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காங்க, 0.806. ஓகேங்களா? வெரி ஹை டெவலப்மெண்ட். நம்ம இதோட டேட்டாலாம் முன்னாடி கொடுத்துருக்கோம், எது வெரி ஹை டெவலப்மெண்ட், எது ஹை டெவலப்மெண்ட், எது வந்து லோ டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு. கேரளா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, செகண்ட்ல இருக்காங்க. யூனியன் பிரதேசம் சண்டிகர், லட்சத்தீவு வந்து யூனியன் டெரிட்டரி இருக்காங்க, டெல்லி இருக்காங்க. 6வது பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், 7வது புதுச்சேரி இருக்காங்க. நீங்க இது எல்லாமே HDI மதிப்பெல்லாம் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணுமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு 3 மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க, 3 மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைடு பார்த்தோம் அப்படின்னா 7வது புதுச்சேரி இருக்காங்க, பார்த்தாச்சு. சிக்கிம் வந்து 8வது பிளேஸ்ல இருக்காங்க, 9வது பஞ்சாப் இருக்காங்க. ரொம்ப முக்கியம், நம்ம தமிழ்நாடு எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 12வது பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்காங்க, 0.734. அப்போ நம்ம தமிழ்நாடு எந்த இதுல இருக்கு, அதிக மனித மேம்பாடு, ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு அப்புறம் ஹரியானா இருக்காங்க. எப்பவுமே தமிழ்நாடுக்கு முன்னாடி யாரு பின்னாடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். டாப்ல இருக்க 1, 2, 3 யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். 15வது இடத்துல தெலுங்கானா இருக்காங்க, 14 கர்நாடகா இருக்காங்க. இது வந்து இதுவே போதுமானது நமக்கு வந்து. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து இருந்திருக்கும். பட் நமக்கு அப்படி மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னா கிடையாதுங்க. நமக்கு யூனியன் பிரதேசம் நீங்களாக அப்படின்னு கொடுத்துக்கோ நம்ம கேட்கலாம். தமிழ்நாடு எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டலாம். 7வது பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு 7வது பிளேஸ்ல இருக்கு, 0.734. அதிக மனித மேம்பாடு. இதை நீங்க ஃபுல்லாவே மெமரி பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் கோவா இருக்கு, செகண்ட் கேரளா இருக்கு, 3வது சிக்கிம் இருக்கு. ஓகேங்களா? இந்த 3ஓட மதிப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும். 0.806, 0.804, 0.755. ஓகேங்களா? அவர் பஞ்சாப் இருக்காங்க, ஹிமாச்சல் இருக்காங்க, மகாராஷ்டிரா இருக்காங்க.
தமிழ்நாடுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா இருக்கு. அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய இது அவசியம். ஓகேங்களா? இதுல 8வது பிளேஸ்ல யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா இருக்காங்க. தமிழ்நாடுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா இருக்காங்க, தமிழ்நாடுக்கு பின்னாடி ஹரியானா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே போதுமானது. அப்புறம் கர்நாடகா 9வது பிளேஸ், 10வது தெலுங்கானா இருக்காங்க. ஓகேங்களா? கடைசியா இருக்கிறது பீகார் 0.614% மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் தான். யூனியன் டெரிட்டரி சேர்த்துனா அப்படின்னா 12வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஓகேங்களா? இதே யூனியன் டெரிட்டரி நீக்கிட்டாங்க அப்படின்னா 7வது இடத்துல இருக்கு. இது நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இதே மாதிரி சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம கரண்ட் டேட்டா படிச்சுக்க வேண்டியது அவசியம். இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலை பாத்தீங்க அப்படின்னா 2025 அறிக்கைப்படி 0.685 இருக்காங்க. 130 பிளேஸ்ல இருக்காங்க. அதோட தரவுகள் 2023-24 ஓகேங்களா? அதை முன்னாடி ஸ்லைட்ல நமக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். அதனாலதான் மறுபடியும் இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிஸ்வத் குஹா அப்படிங்கிறவர் யாரு பாத்தீங்க அப்படின்னா யூஎன்டிபி கொடுத்த அந்த லிஸ்ட்ல வந்து இந்த மனிதவள மேம்பாடு குறியீடு வந்து மனிதனோட வாழ்க்கையில பல முக்கிய பரிணாமங்களை விட்டுருச்சு, அந்த பரிமாணங்களை விட்டுருச்சு அப்படின்ட்டு பிஸ்வசித் குஹா சொல்றாரு. இவரு அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 1, 2, 3, 4 வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த பிஸ்வசித் குஹா அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை 1, 2, 3, 4 டிவைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா யூஎன்டிபி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆரோக்கியம், கல்வி, வருமானம் இதை அடிப்படையாக கொண்டது. இதை அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அவங்க ஒரு சில இதை வந்து அவங்க உள்ள கொடுக்காம இருக்காங்க. வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஓகேங்களா? இதை வந்து நீங்க சேர்த்திக்கீங்க. வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி எராடிகேஷன், இதையும் நீங்க சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம அர்பனைசேஷன், இந்த வளர்ச்சியை வந்து இணைச்சாதான் ஒரு முழுமையான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பிஸ்வசித் குஹா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த நாளை என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குறியீடு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த டாபிக்ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ இதோட ரேப் அப் பண்ணிக்கலாம். நீங்க இந்த 20 மினிட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எதுக்கு, என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க வந்து மக்களுக்கான ஒரு மேம்பாடு அப்படிங்கிறது வெறும் பணத்தை கொடுக்கறனால மட்டும் கிடையாது. அவங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க எந்த அளவுக்கு முன்னேற்றுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். அவங்களோட உடல் நலன்ல அந்த ஹியூமன் வெல்பீயிங் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அவங்களோட உழைப்பை மட்டுமே நீங்க மூலதனமா முதலீடா நீங்க நினைக்காதீங்க. பொருளாதாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹியூமன் வெல்பீயிங்கும் நீங்க கருதணும். அதுக்காக அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து குறியீடுகளை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் இண்டெக்ஸ் உள்ள கொண்டு வரணும். அப்புறம் வந்து பிஸ்வசித் குஹா அவங்க வர்றாங்க, அவங்க இன்னும் நிறைய விஷயத்த ஆட் பண்றாங்க. பாவர்ட்டியோட எராடிகேஷன் நீங்க ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சில ஒரு 3 விஷயங்களை ஆட் பண்ணி அப்பதான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து சேர்ந்ததுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பரிணாம குறியீடுன்னு சொல்ற பாத்தீங்களா, அது எது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உண்மையான மதிப்பு, உண்மையான மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, உண்மையான மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. கீழே பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட பரிணாம குறியீடு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முன்னாடி கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இருக்கு. அதை வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்தியா லெவல்ல பார்க்கணும், இந்தியா என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கணும். டாப் 3, லாஸ்ட் 3 இதை மட்டும் பார்த்து வச்சுங்க, இதுவே போதுமானது. கான்செப்ட் வந்து இதே தான் இருக்க போகுது. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் இயர் போனீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி படிச்சுங்க. இதே நீங்க ஒரு கூகுள் பண்ணாலே போதும். இப்ப இந்த வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். இயர் ஆக நீங்க அப்டேட் பண்ணிட்டா அதுவே போதுமானதா இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை பத்தி தெளிவா பார்ப்போம்.